அதுல் சுபாஷ். இந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு சமூகத்தில் அந்த திருமண பந்தத்தில் விவாகரத்து ரொம்ப கஷ்டமாக்குனா அது எந்த அளவு சீரழிக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இந்த இவருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். அதான் சொல்கிறாரு, என் சாவுக்கு பிறகு கூட எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் என் உடலை எரித்து அதன் சாம்பலை ஜான்பூர் நீதிமன்றத்தின் சாக்கடையில் கலந்து விடுங்கள். அந்த அவமானம் காலத்திற்கும் சாட்சியாக இருக்கட்டும். அதுல் சுபாஷின் இறுதி வரிகள் கோடிக்கணக்கான மக்களின் மனசாட்சியை உலுக்கி எடுக்கும் வரிகள். அதுல் சுபாஷ் பெங்களூரில் ஒரு இன்ஜினியர், வெல் எஜுகேட்டட். இவர் சாவுக்கு காரணமாக 5 பேர்களை மிக ஸ்ட்ராங்காக குறிப்பிட்டுள்ளார் சுபாஷ். ஒரு பெண் நீதிபதி, அவரின் மனைவி, அவரின் மச்சினன், இப்படி வரிசையாக சொல்கிறாரு. என்னதான் நடந்தது? இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனை. அவரின் மனைவியும் மாமியார், மச்சினன் என அவரை மொத்த குடும்பமும் மிக மோசமான முறையில் கொடுமைப்படுத்தியுள்ளது. லட்சக்கணக்கில் மனைவிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் உதவியுள்ளார். எந்த அளவுக்கு என்றால் மனைவியின் தாய் தந்தை சொந்தமாக வீடு வாங்கும் அளவுக்கு அவரிடம் பிடுங்கியுள்ளார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் அதை நிறுத்தி விடுகிறார். கோபம் கொண்ட மனைவி அவரிடமிருந்து விவாகரத்து பெறப் போவதாக மிரட்டி குழந்தையுடன் சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று விடுகிறார். அதன் பிறகுதான் அவருக்கு மன உளைச்சலை செய்யும் வேலைகளில் அந்த மனைவி ஈடுபடுகிறார். அவர் மீது மிக மோசமான 8 பொய் வழக்குகள் பதியப்படுகிறது. கணவர் அடித்து கொடுமைப்படுத்துகிறார், வரதட்சணை கொடுமை செய்துள்ளார், மாமனாரை கொலை செய்தார், இயற்கைக்கு மாற்றமான முறையில் உடலுறவு கொண்டார் என ஏகப்பட்ட பொய் வழக்குகள் பதியப்படுகிறது. ஒவ்வொரு வழக்கிற்கும் பல மாதங்கள் பெங்களூருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அலைகிறார். ஒவ்வொன்றையும் பொய் என நிரூபிக்கிறார். ஆனால் இவர்கள் வழக்கு போடுவதை நிறுத்தவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த பெண் நீதிபதியுடன் வாதாடுகிறார். மாமனார் உடல்நிலை மோசமாக இருந்ததால் தான் திருமணமே விரைவாக நடத்தினார்கள். அவர் இயற்கையாக மரணித்ததை குழப்பி கொலை குற்றம் சாட்டினார்கள். இயற்கைக்கு மாறாக எந்த உடலுறவையும் கொள்ளவில்லை. அதற்கான எந்த மருத்துவ ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக எந்த காயமும் ஆதாரமும் இல்லை. வரதட்சணை கொடுமை செய்தேன் என்கிறார்கள். அது உண்மை இல்லை. லட்சக்கணக்கில் அவர்களுக்கு நான் உதவியுள்ள ஆதாரம் தன்னிடம் உள்ளது. என் ஒரே பிள்ளையை என் கண்ணில் காட்டாமல் நீதிமன்றத்தில் கூட அழைத்து வராமல் ஏங்க வைத்து விரட்டுகிறார்கள். என் மீதுள்ள எல்லா வழக்குகளும் நீதமாக விசாரித்தால் பொய் என தெரியும். தயவுசெய்து வழக்குகளை தள்ளுபடி செய்யுங்கள். இப்படி மன ரீதியாக பிரஷர் கொடுப்பதால் தான் பல ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என கண்ணீர் வடிக்கிறார் சுபாஷ். அதற்கு நீதிமன்றத்தில் அவரின் மனைவி, அப்போ ஏன் உயிர் வாழ்கிறாய், சேர்த்து தொலைய வேண்டியதுதானே என சொல்கிறார். அதற்கு அந்த பெண் நீதிபதியும் ஆமோதிப்பது போல் சத்தமாக சிரிக்கிறார். பின்பு நீதிபதி 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு இந்த வழக்கையெல்லாம் முடிப்பதாக டீலிங் பேசுகிறார். இல்லையெனில் வழக்கிற்காக அலைய வேண்டியது வரும் என மிரட்டுகிறார். தான் எந்த தப்பும் செய்யாமல் நேர்மையாக வரி கட்டி உழைத்து சேர்த்த பணத்தை நீதிபதி மனைவியும் அவரின் குடும்பத்தார்களும் இப்படி பேய்களாக தன்னை சூழ்ந்து பணத்திற்காக எவ்வளவு மன உளைச்சலை தருகிறார்கள் என கவலை கொள்கிறார். மேற்கூறிய விஷயங்களை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ மற்றும் 40 பக்கங்களுக்கு கடிதத்தை எழுதி வைத்து சுபாஷ் தற்கொலை செய்து கொள்கிறார். வழக்கு நீதிமன்றம் இந்திய சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை என்றும் இந்த பெண்களுக்கு வழங்கப்பட்ட பிரத்யேக சட்டங்கள் தவறாக வழிநடத்தப்படுது என்றும் அப்பாவி ஆண்களுக்கு இந்த சட்டம் நீதியை பெற்று தரவில்லை என்றும் பொதுவாக பேசப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இந்திய சட்டத்தின்படி விவாகரத்து மிக கடுமையாக மாற்றப்பட்டது தான். விவாகரத்து பண்ணுவது எளிதாக்க எந்த சமூகத்தில் எளிதாக்கப்படுகிறதோ அந்த சமூகத்தில் ஸ்டவ் வெடித்து சாக மாட்டா, இளம்பெண் சாக மாட்டா, என்ன இப்போ புருஷன் வந்து திடீர்னு நல்லா படுத்தவன் திடீர்னு செத்து போக மாட்டான். இதெல்லாம் காரணம் ரீசன் என்னன்னாக்க இந்த விவாகரத்து பிரச்சனை தான். இப்போ இஸ்லாத்தில் பாருங்கள், இது மிகவும் எளிதாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா எளிதாக ஆக்கலின்னு வச்சுங்க, அதோடைய விளைவுகள் இப்படி தான் இருக்கும். இது நம்ம ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம அனுசரித்து அதை உள்வாங்கி அதில் உள்ள உண்மையான பிரச்சனை என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் நடக்குது. கோர்ட்டு இழுக்கிறது, ஜீவனாம்சம் கொடுக்கறது. அதுக்கு தான் இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்க, திருமணத்துக்கு முன்னாடியே நீ மகர்னு ஒரு தொகையை கொடுத்துரு. பெரிய தொகை அது பெண்ணாக நிர்ணயிக்கணும். எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு 1 லட்சம் 2 லட்சம்லாம் இப்போ இங்கே சவுதியில் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், நாளைக்கு வயசான பிறகு நான் வேறு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு போகிறேன், நீ வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினான்னாக்க இந்த பணம் அவளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த மகருங்கிறது
நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே வாங்கிடணும். நீங்கள் இளமையாக இருக்கும்போதே வாங்கினா தான் உங்களுக்கு அதனால் பெனிஃபிட்டு. இல்லைனாக்க உங்களுக்கு அவன் வந்து ஒன்றுமே நான் வந்து என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நான் ஒன்றும் உனக்கு எப்படி நான் தர முடியும் அப்படின்னு நான் வயசான காலத்தில் அவன் கை உரிச்சிட்டானாக்கா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட சொத்து இருந்தால் தானே நீங்கள் பண்ணுவீங்க. அவன்கிட்ட சொத்து இல்லைன்னா அவன்கிட்ட எங்கேருந்து காசப்படுவீங்க? ஆகவே இந்த பிரச்சனைகள் வந்து வரதட்சணை பிரச்சனைகள் இதெல்லாம் ஒழியணுன்னாக்க, கொலைகள்லாம் ஒழியணுன்னாக்க இந்த நம்ம இந்திய சட்டத்தின் வந்து விவாகரத்து சட்டத்தை அதாவது திருத்தணும். இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கொலைகளோ இந்த தற்கொலைகளோ இந்த வரதட்சணை கொடுமைகளோ நடக்காது. அடுத்த ஒரு செய்தி பாருங்கள். பெங்களூரில் சின்னப்பாங்கிற ஒரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இவர் தற்கொலை பண்ணிவிட்டு பேப்பர் எழுதி வச்சுருக்கிறாரு. இது இந்த சாவுக்கு காரணம் என் மனைவி பார்வதி, அவருடைய தகப்பனார் எல்லாம் வந்து என்னை கொடுமைப்படுத்துனாங்க, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறேன். இது நேற்று வந்து செய்தி. இது இப்படி ஏன் நடக்குது இது மாதிரி? அதுக்கெல்லாம் ரீசன் வந்து விவாகரத்தை நம்ம கடுமையாக்குனது தான். விவாகரத்து இந்த சமூகத்தில் குறைஞ்சிச்சுனாக்க எல்லாமே சரியாகும். அதை வந்து சம்மந்தப்பட்ட சட்ட வல்லுநர்கள் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அது நடக்குமா நம்ம நாட்டில்? அது நடக்காது. इस वक्त की बड़ी खबर आपको बता दें, अतुल सुभाष के बाद अब बेंगलुरु में हेड कांस्टेबल ने सुसाइड कर लिया है। मृतक का नाम थिपन्ना अलुगुर है और हुलीमाऊ पुलिस स्टेशन में मृतक हेड कांस्टेबल के पद पर तैनात था। शुक्रवार देर रात बायपनहल्ली में ट्रेन के सामने कूदकर शख्स ने आत्महत्या कर ली। बता दें कि कन्नड़ में लिखे एक पेज की सुसाइड नोट में उसने अपनी पत्नी पार्वती और उसके पिता यमुनापा को आत्महत्या